வணக்கம் அண்ட் வெல்கம் இமயம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ஓட்டேரி இருக்குது இல்லையா. ஸோ வண்டலூர் ஓட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஒரு கிரவுண்ட் இருக்குங்க, 60க்கு 40 ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 2 BHK வீடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டாக தான் இருக்குங்க. 1,30,00,000 சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எக்ஸாக்டாக எங்கே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ இருக்குது இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஏரியா தான் பார்த்திங்கன்னா ஓட்டேரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 feet ரோடு இது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் லேண்ட் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 BHK வீடுங்க. 12 வருஷம் ஆகக்கூடிய அந்த வீடு தான் பார்த்திங்கன்னா அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்குது. ரொம்ப நல்ல டீசெண்டான ஏரியா தாங்க. ஸோ ரோடு வித்தும் 24 feet ரோடில் இருக்குது. ஜிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 800 மீட்டர் 900 மீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரோடு வந்துடுங்க. அதாவது வண்டலூர் ஜூ இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஜூவோட பஸ் ஸ்டாப் வந்துடும். அதே போல் பார்த்தோன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே போனோன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடுதுங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது ஜிஎஸ்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வீடு இருக்குது. மேக்ஸிமம் இந்த சரௌண்டிங்கில் எல்லோரும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ரோடு பார்த்திங்கன்னா 12 அடியில் 16 அடி ரோடு தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு 24 அடி ரோடு. அன்அப்ரூவ்டுங்க. லேண்டு பில்டிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோனுக்கு போகாதவங்க இதை வாங்குறதுனா ஈஸியாக வாங்கிடலாம். இல்லை ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் பேங்கில் லோடு போய்க்கிறோன்ற நினச்சி உங்களுக்கு வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயமாக தான் போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய இடம் தாங்க. பார்க் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. பக்கத்தில் பால்வாடி இருக்குது, நூலகம் இருக்குது. நீங்கள் அதே போல் பார்த்தோன்னா ஜூ வண்டலூர் ஜூ வந்து 900 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூ இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வரணும் போகணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த 24 ஹவர்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஜிஎஸ்டி ரோடு ரொம்ப நியர்பை. மக்கள் போக்குவரத்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கமர்ஷியல்லாம் இருக்கிறதால பார்த்திங்கன்னா நம்ம கோயில் தான் இருக்குது. மக்கள் போக்குவரத்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எல்லா மதத்தினரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஈஸியாக அதை வாங்கி குடியிருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஜஸ்ட்டு ஓட்டேரி சரௌண்டிங்கில் நீங்கள் யாராவது வந்திருந்தீங்களா கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வண்டலூர் ஜூக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் ஓட்டேரி ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஏரியா நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 to 2.5 கிலோமீட்டருக்குள்ளே வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு மெட்ரோ வரப்போகுது. ஸோ மெட்ரோவும் சரி எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ரெண்டுமே வரப்போகுது. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுனே ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே ஓட்டேரியில் தான் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா அங்கே மட்டும் தான் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி வரும்ன்றதை நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். ஓனருக்கு டைரெக்டாக மீட்டிங் கொடுக்கலாம். வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள். பல்லி காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.